குடியிருப்பு பகுதியில் குமார் என்பவர் சமூக ஆர்வலராக மக்கள் நல சங்கத்தின் அமைப்பாளராக குடியிருப்பு மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு கண்டு வருகிறார். இவர் கடந்த 2022 காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சோலரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற மருத்துவ தொழிற்சாலையின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் மீனவர்களின் வலையை சேதப்படுத்தியது. வலையிழந்த மீனவர்களுக்கு கம்பெனி நிர்வாகம் இழப்பீடு கொடுக்காததால் சங்கம் சார்பில் குமார் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். வழக்கின் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு ஆகஸ்ட் 22 அன்று வழக்கின் தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்தது. 8 வாரம் கடந்தும் உத்தரவுப்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் குமார் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டார். தகவல் கேட்ட ஓரிரு மாதத்தில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் காலாப்பட்டு காவல் நிலையம் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவருடன் சேர்ந்து CRPC 107 என்ற வழக்கு குமார் மீது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை செய்த உழவர்கரை தாசில்தார் ரமேஷ் கண்ணா முதல் விசாரணையிலேயே குமாரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டார். பிறகு காலாப்பட்டு கடற்கரையில் நடந்த மீனவர் பொதுக்கூட்டத்தில் சந்திரன் என்பவர் குமார் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும், இல்லாவிட்டால் அவரை ஊரை விட்டே ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். இதனை பஞ்சாயத்து தலைவர் காத்தலிங்கம் மற்றும் காலாப்பட்டை சேர்ந்த குப்பராஜா ஆகியோர் குமாரிடம் தெரிவித்தனர். இதேபோல் ஆட்டோ ஸ்டாண்டில் சாதாரணமாக இருவரும் பேசியதை சந்திரன் திருத்து கூறி என் மீது பொய் புகார் அளித்துள்ளார் என்று குமார் சந்திரனுடன் அன்று இருவரும் பேசிய வீடியோ உரையாடல் ஒன்றை குமார் வெளியிட்டார். தற்போது இருவரும் வெளியிட்ட 2 வீடியோவும் சமூக வலைதளத்திலும் மீனவர்கள் வாட்ஸ்அப் குழுவிலும் கடந்த 1 வாரமாக பரவி காலாப்பட்டு பகுதியில் பெரும் விதமான பேசப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்து சந்திரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் குப்ராஜ் மீதும் குமார் மீதும் புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.